Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான எடிட்டோரியல்ல கொடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டடி ஸோ அப்படின்ற ஒரு ஸ்டடி அதனால் வர கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்டில் எதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேலில் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஓவர்ஹால்னு கொடுத்துருக்காங்களே. ஓவர்ஹால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெனோவேட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ டேஞ்சரஸாக அவங்க எதையோ ரெனோவேட் பண்ணுறாங்க, ரீவேம்ப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேல் வில் பி வீக்கர், மோர் அத்தாரிட்டேரியன் ஆஃப்டர் அண்டர்மைனிங் த ஜுடிஷியரி. அண்டர்மைனிங் அப்படின்னா எரோடு பண்ணுறது, ஓகேவா? அழிக்கிறது, டெஸ்ட்ராய், அது ஒரு நெகட்டிவ் வேர்ட் அண்டர்மைனிங். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து வீக்காக தான் ஆகும் இந்த மாதிரி அத்தாரிட்டேரியனை வந்து அண்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா. இந்த சென்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அண்டர்மைன் பண்ணுறாங்க, எரோட் பண்ணி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா they will face consequences அப்படின்றத சொல்லிட்டு இந்த எடிட்டோரியல்ல சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ என்ன இந்த எடிட்டோரியல்ல ஓவராலாக வியூ மட்டும் கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இஸ்ரேல் ரைட் விங் பிரைம் மினிஸ்டர். ஸோ நமக்கு தெரியும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ என்ன பண்ணியிருக்காருன்னா scored a legislative victory on Monday when his coalition passed an important part of his judicial overhaul plan in the Knesset but at a great cost. ஸோ என்ன great cost என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் விக்ட்ரி, ஓகேவா? ஒரு பயங்கரமான விக்ட்ரியை வந்து ஜெயிச்சிருக்காரு. எதனால அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரோட கோயலேஷன் இருக்காங்க இல்லையா, கோயலேஷன் இன் த சென்ஸ் அவரோட பார்ட்னர்ஸ், ஓகேவா? கோயலேஷனா நம்ம பார்ட்னர்ஸை தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ கோயலேஷனா அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர்ஹால், அதாவது அந்த ஜுடிஷியல் இன் த சென்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு இம்பார்ட்டன்டான ஓவர்ஹாலை கொண்டு வந்திருக்காங்க. ஓவர்ஹால்னா நம்ம மேலே பார்த்தோம் ரீவேம்ப் பண்ணுறது, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க ரீவேம்ப் பண்ணுறதா சொல்லிட்டு பெஞ்சமின் நெட்டன்யாஹூவோட கோயலேஷன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? எங்கே சொல்லியிருக்காங்கன்னா நெசெட், அதாவது இந்த இஸ்ரேலோட பார்லிமெண்ட்டை தான் நம்ம நெசெட்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இஸ்ரேலோட பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் அட் கிரேட் காஸ்ட், ஸோ அது வந்து ஒரு கிரேட்டர் காஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? த கான்ட்ரவர்சியல் பில் வாஸ் பாஸ்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் மிஸ்டர் நெட்டன்யாஹூஸ் 64 coalition lawmakers against 0 while the opposition boycotted the vote and thousands protested outside the parliament. So என்ன ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கான்ட்ரவர்சியான பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பில்? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸை மாற்றுறது தான் அந்த கான்ட்ரவர்சி, ஓகேவா? ஸோ அந்த பில்லை வந்து யார் பாஸ் பண்ணியிருக்கா? நெட்டன்யாஹூவோடைய 64 coalition lawmakers பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்போசிஷன்லேருந்து கண்டிப்பாக எதிர்ப்பு வரதான் செய்யும். அப்போசிஷன் பார்ட்டி பாய்காட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் they have prohibited or they have banned, they have violated, ஓகேவா? ஸோ பாய்காட்னா பேன் பண்ணுறது இல்லைனா ப்ராஹிபிட் பண்றது, ஓகேவா? சோ அவங்க வந்து இதை அப்போஸ் பண்ணிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கு வெளியில என்ன ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா thousands of people வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஓகேவா? இது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. His coalition of the right wing and the ultra orthodox parties says the legislation would take away the Supreme Court's ability to review the government's unreasonable decisions is to bring a balance between the government and judiciary. So அதுக்கு அவரோட coalitions இதை நாங்க ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக அவரோட coalitionல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வரதுக்காக தான் நாங்க இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸை மாத்தலான்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரோட கோயலேஷன்ஸ் எல்லாருமே, ஓகேவா? இஸ்ரேல்ஸ் பாலிட்டி ஹஸ் ஷிஃப்டட் டு த ரைட், புட்டிங் கவர்மெண்ட்ஸ் ஆஃபன் லெட் பை த ரைட் விங் ஆர் சென்டர் விங் பார்ட்டிஸ் வித் சப்போர்ட் ஃப்ரம் ஃபார் ரைட் பார்ட்டிஸ் அட் ஆட்ஸ் வித் த ஜுடிஷியரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து அங்கே ஒழுங்காக இல்லை, அட் ஆட்ஸில் இருக்காங்க அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட்ஸில் இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ரைட் விங், லெஃப்ட் ரைட் விங், சென்டர் ரைட் பார்ட்டிஸ், ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாருமே கொஞ்சம் கலந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், ஒரு டிஸ்பியூட், ஒரு கான்சென்சஸ் அவங்க கூட இல்லை. கான்சென்சஸ்னா ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அக்கார்ட் அவங்க கிட்ட இல்ல, தே ஆர் அட் ஆட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அட் ஆட்ஸ்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ல இருந்துட்டே இருக்காங்க, ஓகேவா? மிஸ்டர் நெட்டன்யாஹூஸ் allies want to fix this contradiction through the judicial overhaul. சோ அதுக்காக தான் ஒரு அட் ஆட்ஸ், ஒரு டிஸ்பியூட், ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால அவரோட மிஸ்டர் நெட்டன்யாஹூவோட யார் கோயலேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ஜுடிஷியல் வைஸ் ஒரு ஓவர்ஹாலை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து இந்த judicial overhaul கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? பட் the problem is that bringing the judiciary, the only powerful constitutional check on the government under government control, could cause the existing institutional balance in Israel's polity to deteriorate, especially when the far right parties are under assent. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை கொண்டு வரதுல இப்போ என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி அங்கே லெஜிஸ்லேஷன் வைஸும் ஜுடிஷியரி வைஸும் அவங்க கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது, இன்னமும் டெட்டராரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டெட்டராரேட்னா இன்னமும் மோசமாகிறது, இன்னமும் வேர்சன் ஆகிறது, ஓகேவா? ஸோ இன்னமும் மோசமாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாருமே ஆன் தி அசெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் ரைட் பார்ட்டிஸ் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை கொண்டு வருது இன்னமும் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனை வீக் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா?
This is what triggered the protest by the workers, professionals and reservists who accused Mr. Netanyahu of trying to undermine democracy. So இதுதான் அங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி பாய்காட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ட்ரிகர் பண்ணது எதுனா இந்த ஜுடிஷியல்ல ஒரு ஓவர்ஹாலை கொண்டு வரது தான். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை வந்து அக்யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க டெமோக்ரஸியை அண்டர்மைன் பண்ண பாக்குறீங்க, அண்டர்மைன் இந்த சென்ஸ் எரோடு பண்ண பாக்குறீங்க, டெமோக்ரஸியவே மாத்த பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இவருக்கு அகைன்ஸ்ட், மிஸ்டர் நெட்டன்யாஹுக்கு அகைன்ஸ்டா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா இந்த எடிட்டோரியல் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கரா இருக்கதா ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஓவர்ஹாலை கொண்டு வராங்க. அந்த ஓவர்ஹால் அங்க கொண்டு வரதுனால, ஓவர்ஹால்னா ஒரு ரெனோவேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதை சீரமைக்கிறாங்க. ஓகேவா? அதை கொண்டு வரது அங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்டை காஸ் பண்ணிருக்கு. ஸோ அதை பத்தின எடிட்டோரியல் தான் செகண்ட்ல கொடுத்துருந்தாங்க. இதுக்கான வெக்கோப நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வெல்கம் ஹேப்பனிங். ஸோ சம்திங் ஏதோ ஒன்று நியூவாக பண்ணுறாங்க, அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மூவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரோபஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் மஸ்ட் பி இன் பிளேஸ் ஃபார் ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடீஸ். ஸோ ரோபஸ்டான இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கணும். இப்போ ஹியூமனை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரோபஸ்டான மெக்கானிசம்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு உயிரை பணைய வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரோபஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடீஸ் பண்ணுற இடத்துல ஒரு ரோபஸ்டான இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும். சோ சம்திங் ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க, அதை தான் வெல்கம்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? வித் தி பயோஎத்திக்ஸ் யூனிட் ஆஃப் ICMR, சோ இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச்சோட பயோஎத்திக் யூனிட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பிளேசிங் a consensus policy statement on controlled human infection studies for comments. சோ controlled human infection studies வந்து ICMR வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் அந்த வெல்கம்னு சொல்லிருக்காங்க. India has taken a first step in clearing the deck for such studies to be undertaken here. So clearing the deck அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கா, clearing the deck அப்படினா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா preparing for the action. ஓகேவா? so clearing the deck அப்படினா preparing for the action. so இந்தியா வந்து they are ready for the action. ஓகேவா? so இந்த controlled human infection studiesக்கு ரெடியா இருக்காங்க, prepared-ஆ இருக்காங்க. அதை தான் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்தியா இப்ப எடுத்திருக்காங்க, they are clearing the decks ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? so அந்த controlled human infection study அப்படினா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, it's called the human challenge study. அதுக்கு இன்னொரு பேர் human challenge studies னு சொல்றாங்க. where healthy volunteers are intentionally exposed to a disease causing microbe in a highly controlled and monitored environment has been carried out for hundreds of years. so என்ன சொல்றாங்க, ஒரு ஹெல்தியா ஒரு ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலை இன்டென்ஷனலா வேணுக்குனே போய் டிசீஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்றது. ஓகேவா? டிசீஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களை அஃபெக்ட் பண்ண வச்சு எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இதுல இருந்து நம்ம எப்படி வேக்சின் கண்டுபிடிக்கலாம், எப்படி இது வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு நாள் இவங்க டாலரேட் பண்றாங்க, டேக்கிள் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அப்சர்வ் பண்றது தான் இந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டடிஸ். ஓகேவா? சோ ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலை ஒரு டிசீஸ் மைக்ரோபுக்கு இன்டென்ஷனலா எக்ஸ்போஸ் பண்றது. ஓகேவா? வேணுக்குனே போயிட்டு அவங்கள அந்த டிசீஸை அஃபெக்ட் ஆக வைக்கிறது தான் இந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டடிஸ். ஓகேவா? சோ அதான் சொல்லியிருக்காங்க. வேர் healthy volunteers are intentionally exposed to a disease causing microbe in a highly controlled and monitored environment. so ஒரு ஹையான ஒரு monitored environment, so அதை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஓகேவா? so ஒரு ஹியூமனை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸா ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். so ஒரு மானிட்டரிங் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு கண்ட்ரோலபிள் மானிட்டரிங் இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. has been carried out for hundreds of years. so இது காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. an example being the yellow fever study in the early 1900s to establish that mosquitoes transmit the virus. so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா yellow fever அப்படின்ற ஒன்று வந்துச்சு. ஓகேவா? 1900ஸ்ல yellow fever அப்படின்ற ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை டிரான்ஸ்மிட் பண்றது மஸ்கிட்டோ தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டடீஸை 1900ஸ்லயே பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Typically, a less virulent strain of the microbe is used to study less deadly diseases that have proven drugs for the treatment. They are often undertaken on a small number of volunteers to understand the various facets of infection and disease and occasionally to accelerate the development process of the medical intervention. So, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு small number of volunteers எடுத்துட்டு இந்த phases of disease பார்ப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, ஸோ அதை அப்சர்வ் பண்றதா இந்த கண்ட்ரோல் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டடீஸ். ஸோ வந்து இந்த லெஸ் விருலண்ட்னா வீரியம் கம்மியா இருக்கிற மைக்ரோப்ஸ்ல இதை என்ன சொல்றது, லெஸ் விருலன்ட் ஸ்ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி ஒரு டெட்லி டிசீசஸ் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேவா? அந்த வைரஸோட விருலன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டெட்லி டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி ஃபைனலாக எதுக்குன்னா அந்த ட்ரக்கை டெவலப் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு அகேன்ஸ்டான ஒரு ட்ரக், ஒரு வேக்சினை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? when used as a part of vaccine development, these studies are initiated only when safety and immune responses of the candidate vaccines are known through the early phase
phases of clinical testing. Importantly, human challenge studies are not done as an alternative to phase 3 efficacy trials. So phase 3 efficacy trials அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஃபைனல் இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இருக்கும் இல்லையா, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்கும் ஓகேவா. ஃபைனலாக அந்த ரிப்போர்ட்டை தான் ஃபேஸ் 3 எஃபிகசி ட்ரையல்ஸ்னு சொல்கிறாங்க ஓகேவா. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் அந்த இண்டிவிஜுவல் எப்படி இருக்காரு, இவ்வளோக்கும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு எப்படி இருக்காரு அப்படின்றத அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுறதோட நேம் தான் ஃபேஸ் 3 எஃபிகசி ட்ரையல்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடியை அவங்க கொண்டு வரல. பட் to help select a best candidate for testing in a conventional phase 3 clinical test. ஆனா என்ன சொல்லிருக்காங்க, phase 3 efficacy-க்கு ஒரு alternate கொண்டு வரல, ஆனா ஒரு பெஸ்ட் வாலண்டியரை செலக்ட் பண்ணி பெஸ்டான வேக்சின் எப்படி டெவலப் பண்ணலாம் அதுக்காக தான் வந்து அந்த ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடியை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. phase 3 clinical trials follow their human challenge studies often require fewer volunteers, speeding up the development processes. In the last 50 years, CHIS studies have been carried out with thousands to accelerate vaccine development against the typhoid and cholera. என்ன சொல்லிருக்காங்கன்னா லாஸ்ட் 50 இயர்ஸ்ல இந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டடிஸ் வந்து கேரி அவுட் ஆயிருக்கு. வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்சின் டெவலப்மெண்ட்டை ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக, வேக்சின் டெவலப்மெண்ட்டை ஸ்பீட் அப் பண்ணுறதுக்காக எந்தெந்த டிசீஸ்க்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா டைஃபாய்டுக்கு அகேன்ஸ்டாகவும் காலராக்கு அகேன்ஸ்டாகவும் வேக்சின் டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்பீட் அப் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஸ்டடிஸை வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்ல கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டியூரிங் தி COVID-19 பேண்டமிக் த இம்பீரியல் காலேஜ் லண்டன், ஸோ இம்பீரியல் காலேஜ் லண்டன்ல இருக்கக்கூடிய இம்பீரியல் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, COVID-19 டைம் அப்ப ஒரு 36 வாலண்டியர்ஸை வந்து அந்த கோவிட் இன்ஃபெக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக 36 வாலண்டியர்ஸை வந்து இந்த கண்ட்ரோல்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன் சிஸ்டம்ல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஒரு 36 வாலண்டியர்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்றோம், எங்களுக்கு அந்த வைரஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, எங்களை அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36 வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எந்த காலேஜ் பண்ணியிருக்காங்கன்னா இம்பீரியல் காலேஜ் அட் லண்டன். அந்த COVID-19 பீரியட் அப்ப COVID-19 பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டெஸ்ட் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. Who approved using CHIS for accelerating COVID-19 vaccine development. So 2020ல என்ன பண்ணிருக்காங்க, WHO இருக்காங்களே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்க, CHIS-க்கு ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி COVID-19க்கு சீக்கிரமா ஒரு வேக்சினை கண்டுபிடிங்க, அதுக்காக நீங்க CHIS டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். CHIS-னா அந்த கண்ட்ரோல் ஹியூமன் இம்யூன் சிஸ்டமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ COVID-19 வேக்சினை சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து ஒரு 2020 அப்போ ஒரு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஓகேவா. CHIS-க்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஓகேவா. There are several ethical challenges with human challenge studies. ஆப்வியஸா இந்த சேலஞ்ச் ஸ்டடிஸ் பண்றப்ப சேலஞ்சஸ் நிறைய இருக்கும், அப்படிதானே, அப்போஷன்ஸ் நிறைய இருக்கும். எத்திக்கல் வைஸ்னா ட்ரெடிஷன் வைஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெல் ட்ரெயின்ட் அண்ட் ரோபஸ்ட் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். ஸோ ரொம்ப ஒரு ட்ரெயினான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எத்திக்கல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வைல் கொலாபரேஷன்ஸ் வித் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் வெல் வர்ஸ்ட் இன் கண்டக்டிங் சச் ஸ்டடிஸ் ஆர் அ மஸ்ட், நேவிகேட்டிங் த எத்திக்கல் மைண்ட்ஃபீல்ட் இஸ் அ சேலஞ்ச். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு, சயின்டிஸ்ட் கூட கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஸ்டடிஸை கண்டக்ட் பண்றது ஓகே நல்லது. ஆனா அவங்க எதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா எத்திக்கல் மைண்ட் ஃபீல்ட ஃபேஸ் பண்றது ஒரு பயங்கரமான சேலஞ்சா இருக்கும். அதை நேவிகேட் பண்றது எத்திக்கல் மைண்ட் ஃபீல்ட் இன் த சென்ஸ் அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா. ஸோ அதே தான் நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட சயின்டிஸ்ட் கூட கொலாபரேஷன் வச்சு இந்த ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடிஸை கேரி அவுட் பண்றது ஓகே. பட் அதர் சைட் இந்த எத்திக்கல் மைண்ட்ஃபீல்டு ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ஓகேவா. ஸோ பொட்டன்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் வரதை டேக்கிள் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. செவரல் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஆன் பை ஆர் இன்வால்விங் த ICMR have been mired in ethical violations such as HPV vaccine trial in Andhra Pradesh in 2010. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவரலாக இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு வயலேஷன்ஸ் அங்கே கொண்டு வந்திருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் 2010ல் HPV வேக்சின் ட்ரையல் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருந்தாங்க ஓகேவா. ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடி தான். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே வயலேஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வயலேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. The ethical challenges while conducting CHIS are of higher magnitude. The scope for misuse, waste and the repercussions are severe. So ஆப்வியஸா இந்த CHIS கேரி அவுட் பண்றப்ப எத்திக்கல் சேலஞ்சஸ் சிவியரா இருக்கும், ரெப்பர்கஷன்ஸும் சிவியரா இருக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்க. ரெப்பர்கஷன்ஸ்னா பின் விளைவுகளும் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. There is a potential for exploitation given the monetary dimensions involving volunteers. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு, வாலண்டியர்ஸை மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளாய்ட்னா மிஸ்யூஸ் பண்றது ஓகேவா. ஸோ மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு.
If it becomes a reality, India should use CHIS only to study diseases with a safe and effective treatment. So CHIS இந்தியா வந்து இப்போ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. யூசிங் CHIS to study novel and microbes disease with limited medical intervention should wait till Indian scientists gain expertise. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு லிமிட்டடான மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்குது, அதாவது போதுமான அளவு மெடிக்கல் வசதி இல்லை, லிமிட்டடாக தான் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்குது அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ உடனே இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிடக்கூடாது. போதுமான அளவு அந்த இன்டர்வென்ஷன்ஸ் வர வரையும் சயின்டிஸ்ட் வந்து வெயிட் பண்ணணும். எக்ஸ்பர்டைஸ், அதாவது தே ஹேவ் டு கெயின் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும், அந்த ஃபீல்டில் அவங்க ரொம்ப வெல்வர்ஸ் ஆகணும், ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும். அண்ட் ரோபஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் mechanisms are in place. So ரோபஸ்டான ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும், ரோபஸ்டான இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வரணும். ஸோ அதான் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னா இவங்க வந்து இந்த CHIS கேரி அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ்பர்ட் ஆகிற வரையும் ஒரு ரோபஸ்டான மெக்கானிசம்ஸ் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணி இவங்க அந்த CHIS கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு எடிட்டோரியலுக்கான வெப்காப்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். கான்சென்சஸ், ஸோ நம்ம மேலே பார்த்தோம் கான்சென்சஸ்னா அக்ரிமெண்ட், ஒரு கன்கார்ட், ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறது தான் இந்த கன்கார்ட் ஆர் அக்கார்டு கான்சென்சஸ். ஓகேவா, ஸோ கான்சென்சஸ்னா ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அக்ரிமெண்ட்ல இருக்கிறது. ஓகேவா, ஸோ அதுக்கு ரெண்டு வேர்டு தான் கன்கார்ட் அண்ட் அக்கார்டு. ஸோ இதுக்கு நம்ம ஆப்போசிட்டா ஒரு வேர்டு அடிக்கடி படிப்போம், டிஸ்கார்டு. டிஸ்கார்ட்னா டிஸ்அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ரோபஸ்னா நம்ம பார்த்துருக்கோம், ரோபஸ்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஓகேவா, ரோபஸ்னா ஸ்ட்ராங், ரிஜிட், ரிஜிட்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங். ரிசைலண்ட்னு ஒரு வேர்டு உண்டு, ரிசைலண்ட், ரிசைலண்ட்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா, ஸோ ரோபஸ், ரிஜிட், ரிசைலண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எஃப் குரூப்ல நிறைய வேர்டு படிப்போம் இல்லையா, ஃபீபிள், ஃப்ரெஜைல், ஃப்ரைல். ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதெல்லாமே ரொம்ப வீக்கு. அந்த ஆர் குரூப் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங், ரிஜிட், ரோபஸ், ரிசைலண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங். ஃபீபிள், ஃப்ரெஜைல் அண்ட் ஃப்ரைல் எல்லாமே ரொம்ப வீக்குன்னு அர்த்தம். ஓகேவா, கிளியரிங் த டெக்ஸ் இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. இந்த ஃப்ரேஸ்க்கான மீனிங் வந்து ப்ரிப்பேர் ஃபார் ஆக்ஷன், அதாவது ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிறது, தயாராகிறது. ஓகேவா, ஸோ ப்ரிப்பேர் ஃபார் ஆக்ஷன் தான் இந்த கிளியரிங் த டெக்ஸுக்கான சினானம், அதாவது மீனிங். ஓகேவா, நெக்ஸ்ட் எத்திக்கல் மைண்ட் ஃபீல்டுன்னு பார்த்தோம் இல்லையா. எத்திக்கல் மைண்ட் ஃபீல்டுனா பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ எத்திக்கல் மைண்ட் ஃபீல்டுனா பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, அன்பிரிடில்டு, அன்பிரிடில்டு நம்ம பிரிடில்னா நமக்கு தெரியும் இல்லையா, பிரிடில்னா கண்ட்ரோலபிள். ஓகேவா, கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் நம்ம பிரிடில்னு சொல்லுவோம். அன்பிரிடில் அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய வேர்டு தான் இந்த ரேம்பன்ட்னு ஒரு வேர்டு படிப்போம் இல்லையா. ரேம்பன்ட், ரேம்பன்ட் அப்படின்னா ரொம்ப அன்கண்ட்ரோலபிளா இருக்குது. ஓகேவா, ஸோ பிரிடில்ட் அப்படின்னா கண்ட்ரோலபிள், அன்பிரிடில்ட் அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள். அன்கண்ட்ரோலபிளுக்கு நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு சினானம் ரேம்பன்ட். ஓகேவா, ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ரேம்பன்ட் இஸ் அன்கண்ட்ரோலபிள். மயர்டு, மயர்டு அப்படின்னா என்னன்னா ஸ்டக் இன் மைண்ட், அதாவது மாட்டிக்கிறது. ஓகேவா, ஒரு பிரச்சனைக்குள்ள என்டாங்கிள் ஆகிறது, மாட்டிக்கிறது. நம்ம என்டாங்கிள் பார்த்துருக்கோம் இல்லையா, ட்விஸ்ட் ஆகிறது. ஸோ அதான் ஒரு பிரச்சனைக்குள்ள ஸ்டக் ஆகிறது அந்த மயர்டுக்கான சினானம். எக்ஸ்ப்ளாய்ட், எக்ஸ்ப்ளாய்ட்னா மிஸ்யூஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா டேக்கிங் அட்வான்டேஜ். ஓகேவா, மிஸ்யூஸ் பண்றது, டேக்கிங் அட்வான்டேஜ் தான் இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கான சினானம், மிஸ்யூஸ். நெக்ஸ்ட் ஓவர்ஹால், ரொம்ப முக்கியமான வேர்ட். ஓவர்ஹால் இஸ் டு ரெனோவேட், அப்படி இல்லைன்னா டு ரீவேம்ப். ஓகேவா, சீரமைக்கிறது அந்த ஓவர்ஹாலுக்கான சினானம். ஸோ ஓவர்ஹால் இஸ் டு ரெனோவேட் ஆர் டு ரீவேம்ப். ஓகேவா, நெக்ஸ்ட் அண்டர்மைனிங், அண்டர்மைனிங் அப்படின்னா எரோட். ஓகேவா, எரோட்னா ரெடியூஸ், டிக்ரீஸ் பண்றது, டிமினிஷ் பண்றது, அதுதான் இந்த அண்டர்மைனிங்கான சினானம். ஸோ ஓவர்ஹால்னா ரெனோவேட் ஆர் ரீவேம்ப், அண்டர்மைனிங் அப்படின்னா எரோட், அப்படி இல்லைன்னா ரெடியூஸ் பண்றது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அட் ஆட்ஸ், அட் ஆட்ஸ் அப்படின்றது ஒரு இடியம். அந்த இடியம்கான மீனிங் என்னன்னா டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போதான் நம்ம ஒரு சினானம் படிச்சோம், டிஸ்கார்டுன்ற ஒரு சினானம் படிச்சோம் இல்லையா. டிஸ்கார்ட் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்குது. ஸோ அட் ஆட்ஸ்னாலும் சண்டை போட்டுட்டு டிஸ்பியூட்ல இருக்கிறது அந்த அட் ஆட்ஸ்க்கான சினானம். ஓகேவா, ஆன் தி அசென்ட், ஆன் தி அசென்ட் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. ஆன் தி அசென்ட் அப்படின்னா மவுண்டிங், அப்படி இல்லைன்னா ரைசிங், அதாவது ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆன் தி அசென்ட் இஸ் மவுண்டிங், அப்படி இல்லைன்னா ரைசிங் டுவர்ட்ஸ் growth. ஓகேவா, ஸோ ஒரு நல்ல growthல இருக்கிறது அந்த ஆன் தி அசென்ட்டுக்கான சினானம். ஓகேவா, டெட்டிராயரேட், டெட்டிராயரேட் அப்படின்னா வர்சன், அதாவது மோசமா இருக்கிறது இன்னமும் அக்ரவேட் ஆக்குறது. ஓகேவா, அக்ரவேட், வர்சன் is to destroy or worsen, diminish என்ன வேணா வச்சுக்கலாம். deteriorate-னாலும் ஒரு நெகட்டிவ் வேர்ட், aggravate அப்படி இல்லைனா worsen. ஓகேவா, expedite, expedite அப்படின்னா ஸ்பீட் அப், accelerate பண்றது, இன்க்ரீஸ் பண்றது. ஓகேவா, ஸோ expedite அப்படின்னா accelerate or to speed up, ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் அந்த எக்ஸ்பீடைட்டுக்கான சினானம், ஆக்சலரேட் பண்றது. ஓகேவா, பிளஞ்ச், பிளஞ்ச் நம்ம அடிக்கடி படிப்போம் இல்லையா. பிளஞ்சுனா டிக்ரீஸ், பிளமெட்னு ஒரு வேர்டு படிப்போம்.
plummet அப்படினாலும் decrease ஓகேவா அது போக repercussions ஒரு வேர்ட் உள்ள பார்த்தோம் இல்லையா repercussions ramifications and repercussions நம்ம அடிக்கடி பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் இந்த மணிப்பூர் இஷ்யூஸ்ல இந்த வேர்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருந்தாங்க repercussionsனா consequences விளைவுகள் impact ஓகேவா சோ ramification repercussionsனா consequences ஓகேவா சோ அவ்வளவுதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு சோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணுவோம் thank you